நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மோர் ஆஃப் பேரண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோஸை தான் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. பேசிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கால் பண்ணி, சார் அந்த வீடியோவில் வந்து கெடாவர் அங்கே ஒண்டி தான் இருக்கு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கெடாவர்ன்றது வந்து எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் பேசிக்ஸ் அது கண்டிப்பாக இருக்கணும். பட் சில கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது இருக்குதா இல்லையான்றது மாறும். இப்போ ஒரு காலேஜில் ஒரு இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லா காலேஜ்லயுமே அதை அலோவ் பண்ணிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு காலேஜுக்கு கொண்டு ஒன்று கொடுத்துட்டு மற்ற இருக்க எந்த காலேஜுக்கும் அது கொடுக்காம இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஸோ கிளியர் பண்றேன், எல்லா காலேஜ்லயுமே மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு கெடாவர் இருக்கு கிர்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டினை தான் நாங்கள் கிளியர் பண்றோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஸோ டம்ப் பண்ண வேண்டான்ட்டு இந்த வீடியோவில் ஒரு கேள்வியானது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அதாவது நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து பிஷ்கெட்டில் தான் சேரணும், அதுதான் வந்து ஷார்டஸ்ட். அது ஒரு கேபிட்டல் சிட்டி. அந்த சிட்டி கேபிட்டல் சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 4 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதாவது 2 ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் காலேஜஸ். நேஷனல் காலேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க சென்னையில தமிழ்நாட்டில் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். இப்போ எய்ம்ஸ்ன்றது ஒரு நேஷனல் காலேஜ். அந்த மாதிரி நேஷனல் காலேஜஸ் 2 இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த வீடியோல அதை தான் நான் இது பண்ண போறேன். அவங்களோட அந்த காலேஜஸ் ஓவரால் பட்ஜெட் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தான் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஷ்கெட் சிட்டியில் இருக்குது. இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட காலேஜ். அண்ட் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 to 35 lakhs. நீங்கள் அந்த பற்றி பேச ஆரம்பிச்சு அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு ஃபீஸ் வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 2 இதாக பிரிச்சிருப்பாங்க பேமெண்ட். ஸோ அதை நீங்கள் டோட்டலாக கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் பட்ஜெட் வந்து 32 to 35 lakhs வரும். ஸோ இதுக்கு அடுத்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிர்கிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பர் பட்டி 27 to 28 lakhs வரும். அண்ட் அந்த காலேஜ் ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிள் இருக்கு. நீங்க இது பண்ணி செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் 2 ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ். இது இல்லாம உங்களுக்கு கிர்கிஸ்தான் நேஷனல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு KNU சொல்லுவாங்க. அந்த நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 to 35 lakhs வரும். இது நான் சொல்றதெல்லாம் ஓவரால் பட்ஜெட். இன்னொரு நேஷனல் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 to 28 lakhs வரும். ஸோ எல்லா லெவல்லையுமே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் ஈவன் நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் இன்னும் பட்ஜெட் கம்மியாகும். ஈவன் நீங்க 24 lakhsல 22 to 24 lakhsல நீங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் அந்த சிட்டில இருக்கு. ஸோ ரஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் காலேஜ் ப்ரமோட் ஆகுறதுனால அந்த ஒரு காலேஜ் தான் கிடைக்கும் போய் சேரணும்னு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க.